இன்னைக்கு நிஃப்டி ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ஃபால் டவுன் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை தான் கிளியராக பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் அப்போவே வந்து 5% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. நாட் ஓன்லி நிஃப்டி, குளோபல் லெவலில் நிறைய மார்க்கெட் இன்னைக்கு வந்து நெகட்டிவ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிஃப்டின்றது கண்டினியூஸாக இதுக்கப்புறம் டவுன்ஃபால் ஆகுமா இல்லை ரிக்கவர் ஆகுமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நம்ம எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஓகேங்களா, ஸோ 2024 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூனுக்கு அப்புறம் வந்து ரிசல்ட்ஸ் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல்பேக் நடந்திருந்தது ஓகேங்களா. ஸோ 21லேருந்து இட் குட் பி 26,000 வரைக்கும் போச்சு. ஸோ இது மேஜர் பாயிண்ட், மேக்ஸிமம் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16% கீழே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய போர்ட்ஃபோலியோ இப்போ வந்து ரெட்டில் இருக்குது. அதுவும் இது வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்களா, பிளாக் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா குளோபல் லெவலில் மார்க்கெட் வந்து கிராஷ் தான். இது என்னன்னா, நான் வந்து இந்த விஷயத்த 4 வீக்ஸ் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஐடி கிராஷில் நான் சொல்லியிருந்தேன். இன்னும் வந்து அவங்க யூஎஸ் சைட்லேருந்து டேரிஃப்னு ஒன்று ஏற்றுனாங்கன்னா இந்த ட்ரேட் வார்ன்றது நடக்கும். அப்போது மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகும். சப்போஸ் அவ்வளோ கிராஷ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 வீக் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம யூடியூப்பில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேஜர் காரணம் என்னன்னா, ஸோ சொன்ன மாதிரியே ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மினிமம் 10%லேருந்து மேக்ஸிமம் 46% வரைக்கும் டேரிஃப் வந்து ஏற்றிருக்காரு ஓகேங்களா. ஸோ கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு. ஸோ குளோபலி வந்து பார்த்தீங்கன்னா 10% மினிமம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபைடாக எந்தெந்த கண்ட்ரிலாம் பயங்கரமாக ஏற்றிருக்காரு பார்த்தீங்கன்னா, வியட்நாம்லாம் 46%ங்க, சவுத் கொரியா 25%, ஸோ 24%லேருந்து 49% வரைக்கும் போயிருக்கு. இந்தியா வரும்போது 26%, யூரோப் யூனியன்லாம் 20% அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சைனா வந்து 54% வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தெரியும். ஏன்னா அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதை பற்றி ஐடி கிராஷ் நடக்கும்போதே. ஸோ அதை வேணால் நான் வந்து கடைசியில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதிலே நான் மேக்ஸிமம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் அதை டிஸ்கஸ் பண்ணால் அந்த வீடியோ ரொம்பவே பெருசாக போகும். அதுக்கு பதிலாக இதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போது இந்தியா பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா Q4 ரிசல்ட்டுன்றது வரப்போகுது, விச் மீன் ஆனுவலி ரிசல்ட் ஓகேங்களா. ஸோ மார்ச் டு மார்ச் ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ இதால் சில கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அந்த கம்பெனிஸ் மட்டும் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டலி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஃபியூச்சரில் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ரியாக்ட் ஆகும்போது மேபி இன்வெஸ்டர்ஸ் அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது மணியை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மார்க்கெட் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ட்ரம்ப் சைட்லேருந்தோ இல்லை யூஎஸ் சைட்லேருந்தோ மறுபடியும் டாக்ஸில் சில ரிலாக்ஸேஷன் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு 18,000 ஆர் 17,000 ஃபால் டவுன் ஆகிடுச்சு மறுபடியும்னா அங்கேருந்து ரிக்கவர் ஆகுதுன்னா ஃபார் பெட்டர். ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே கிராஷ் நடக்கும், மறுபடியும் அது ரிக்கவர் ஆகி மேலே வர்றதுக்கான எல்லா சான்ஸையும் மார்க்கெட் எடுக்கும். ஏன்னா எப்போவுமே அதான் நடந்திருக்கு ஓகேங்களா. இது வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தடவை மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. அந்த 10 தடவை நல்லபடியாக ரிக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்ம யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேயா. சரி ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் மார்க்கெட் எப்படி இருந்தாலும் நல்லாவே க்ரோத் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நான் சொல்லலை, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது கிராஷ் நடக்கும்போது செல் பண்ணுறதா பை பண்ணுறதா சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்டாக் அப்படின்னா செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபண்டமெண்டல் வீக்காக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்களோ அது செட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.